வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 months பேபிஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் குழந்தைக்கு அழகாக ஸ்டொமக் ஃபில்லிங்காக நல்லா வெயிட்டும் போடுற மாதிரி ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிப்பியை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய வெயிட் கெய்னிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் பால், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை கலந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஓட்ஸ் கூடவே 2 டேட்ஸை நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட பாதாம் முந்திரி ரெண்டுமே 2 துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நட்ஸ் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இல்லை ஸ்டார்டிங்கில் இதை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பாதாம் ஒரு முந்திரி மட்டும் போதும். அந்தளவுக்கு மட்டும் துருவி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஈவினிங் டைமில் எடுத்தோடனே 2 நட்ஸ் எல்லாம் போட்டால் குழந்தைங்களுக்கு சில டைம் ஜீரணம் ஆகாது இல்லைங்களா, அதனால் நட்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போது ஒரு மேஷர் வச்சு இது எல்லாத்தையும் லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. ஏன்னா நமக்கு டேட்ஸ் நல்லா மசிஞ்சு வரணும் இல்லையா, அதனால் லைட்டாக இந்த மாதிரி மசிச்சுட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியதான். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம மசிக்க தேவையில்லை. அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மசிச்சுட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு மிதமான சூட்டில் ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்து கொடுத்துடலாம். இனிமேல் உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யங்கிறது கவலை வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.